வணக்கம். சித்த வைத்தியம், இயற்கை வைத்தியம் அப்படின்னாவே முதன்மையா வர பேசிக் மருந்தே திரிபலா திரிகடுகு தான். அதுல இன்னைக்கு நம்ம திரிபலாவை பத்தி பார்ப்போம். திரிபலான்றது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த மூணும் சேர்ந்தது தான் திரிபலா. இந்த மூணும் சேர்ந்ததுல இது மூணும் சம அளவு சேர்ந்தது தான் திரிபலா. இது சாதாரண ஜென்ரல்னு சொல்லணும்னா எல்லாருமே சாப்பிடலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். இப்ப மருந்தா சித்தர்கள் பாரம்பரிய வைத்தியத்துல அதை எப்படி சுத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறோம். அதையும் சொல்லிடுறோம். கடுக்கா கடையில போய் முழுசா வாங்குவாங்க. முழுசா வாங்கி அதுல ஓட்டை இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு காயும் எடுத்து ஓட்டை இருக்குதா, எங்கன்னா ஓட்டை இருந்தா பூச்சி இருக்கும். அந்த ஓட்டை உள்ள கடுக்காயெல்லாம் தனியா ஒதுக்கிடுவாங்க. நல்லா இருக்கிற கடுக்காவை மட்டும் எடுத்து தனியா, அதுதான் ஃபர்ஸ்ட் நாள் சுத்தி. அதுவே ஒரு 10 கிலோ வாங்கினாங்கன்னா ஒரு 6 நாள் ஆயிடும். ஓட்டை இருக்குதா, கருப்பு இருக்குதா, இல்லை எங்கன்னா அடிபட்டு இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து எடுக்கிறதுக்கு ஒரு 6 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அரிசி, நாட்டு அரிசி, பாரம்பரிய அரிசி ரகங்கள் கழுவுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தண்ணி கழுவு ஊற்றிடுவாங்க, 2வது தண்ணி கழுவு, 3வது தண்ணி எடுத்து இந்த கடுக்காக முங்குற அளவுக்கு அந்த தண்ணியை ஊற்றி 2 நாள் இரவு, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் இரவு 24 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அதை மறுநாள் எடுத்து நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி சுத்தமான தண்ணியில 2 தண்ணியில போட்டு எடுத்து வெளியே எடுத்து காய வச்சிடணும். ஒரு 2 நாள் 3 நாள் நல்ல வெயில்ல காஞ்சி இது தேய்க்கும் போது ஒரு மாதிரி சவுண்டு வரும். புறாங்கல் சவுண்டு தெரியுங்களா, அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்த உடனே எடுத்து உலக்கையோ இல்லை ஒரு சுத்தியில வச்சோ நல்லா அடிச்சு அதுல இருக்கிற கொட்டையை எடுத்துங்க. கொட்டையை எடுக்கும்போது அது கூட ஒரு நார் மாதிரி வரும். அந்த நாரை கூட எடுத்துட்டீங்கன்னா உத்தமம் தான், இன்னும் சிறப்பா இருக்கும். அதை எடுத்து திரும்பவும் காய வச்சிருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடுக்கா பவுடரை எடுத்து அரைச்சிங்க. கடுக்கா ஒண்ணு முடிஞ்சது. தாண்டிக்காவும் இதே மாதிரி தான். அதுலயும் ஒரு விதமான பால் தன்மை இருக்கும். அந்த பால் அதுக்கு விஷத்தன்மை உள்ள ஒரு விஷயம். அதுவும் இதே மாதிரி அரிசி கழுவின நீர்ல 3வது நீர்ல ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதே மாதிரி காய வச்சு உடைச்சி அதுலயும் நார் வரும். அந்த நாரையும் எடுத்தீங்கன்னா உத்தமம். அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. இந்த 2 கொட்டைகளையும் கீழே மட்டும் போட்டுறாதீங்க. அதுவும் மருத்துவ குணம் உள்ளது. அதை நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். நெல்லிக்காய் நல்லா காய வச்சிருங்க, உடைச்சி காய வச்சிருங்க. அது பருப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நல்லா அது உள்ள இருக்கிற கொட்டையும் நல்லா நீக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற நாருக்கு எல்லாம் இதுவாயிடும். அதை பசும்பால்ல வேக வைக்கணும். இதை பசும்பால்ல வேக வைக்கிறதுக்கு பதிலாக அப்படியே நல்லா காய வச்சு அரைச்சி 3த்தையும் ஒன்னா கலந்துட்டீங்க. இதை லாஸ்டா நம்ம பசும்பால்ல வேக வைக்க போறோம். பசும்பால்லயே வேக வச்சுட்டு பூச்சி பிடிக்குது சில டைம்ல சூடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசும்பால் வேணாம். அதுக்கு பசும்பாலுக்கு பதிலா சுத்தமான கல் சுண்ணாம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கரைசலை நல்லா கரைச்சிட்டு ஒரு 2 நாள் விட்டுடுங்க. அந்த தெளிவு நீரை எடுத்து பால் ஊற்றணும் பார்த்தா, பாலுக்கு பதிலா இந்த தெளிவு நீரை விட்டு அதே இட்லி அடுப்புல மேல வச்சு நல்லா வேக விடுறீங்க. வேக வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து 2 நாள் நல்லா காய வச்சு சூரணமாக்கி, சூர்ணம் நல்லா நம்ம கை ரேகையில படியணும். அந்த சூரணம் அப்பதான் பிளட்ல போய் உடனே தேரும். இதுதான் திரிபலா சுத்தி முறையும் திரிபலா செய்முறையும். நீங்க கடையில போனீங்கன்னா திரிபலா பாக்கெட்டும் கிடைக்கும், அதை வாங்கிட்டீங்க. இவர் சுத்தின்னு சொன்னாரு, திரிபலா பாக்கெட்டை வாங்கிக்க சொன்னாரு. இது எப்படி சுத்தின்னா சுத்தி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு சிந்தனை வரும். அவங்க எப்படி பண்ணாங்கன்றதை விட்டுடுங்க. நீங்க அந்த திரிபலா பாக்கெட்டை வாங்கிட்டீங்க, ஒரு 50 கிராம் பாக்கெட்டை வாங்கிட்டீங்க. ஒரு வெள்ளை துணியை எடுத்துங்க. வெள்ளை துணியில அந்த 50 கிராம் பவுடர் போட்டுருவீங்க. போட்டு ஒரு சின்னதா முடிச்சு ஒன்று போட்டு இட்லி வேக வைப்பீங்கல்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து அதுக்கு கீழே கொஞ்சமா பசும்பால் விட்டுங்க. 50 கிராமுக்கு 1 டம்ளர் பசும்பால் போதும். கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. அதுல மேல ஒரு தட்டு மாதிரி போட்டு அது மேல இந்த கட்டி இருக்கிறீங்களா அந்த மூட்டையை வச்சு இட்லி வேக வைக்கிறது ஒரு மாதிரி ஆவரி வரும்போது எடுத்துருங்க. எடுத்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்தா மாதிரி இருக்கும். அதை எடுத்து நல்லா வெயில்ல காய வச்சுங்க. அதுவே உங்களுக்கு சாதாரண சுத்தி, அதுவே போதும்.